அனைவருக்கும் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆண்டவருடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட என்றும் நிலைத்திருப்பதாக. உங்கள் அனைவரையும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துகின்றோம். சிறப்பாக நாம் தீர்க்கதரிசிகளை குறித்து சிந்தித்து வருகின்றோம். மோசே, ஆரோன், மிரியாம், அடுத்து தெபோராள், யாருமா, சாமியல். இந்த தீர்க்கதரிசிகளை எல்லாம் நாம் கிரமமாக கற்றுக்கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற தீர்க்கதரிசி நாத்தான். நாத்தான் தீர்க்கதரிசி. நாத்தான் என்று சொன்னால் கொடுக்கிறவன் என்று பெயர் பெறுகிறான். ஆகவே இந்த நாத்தான் தீர்க்கதரிசியினுடைய செயல்பாடுகள் எல்லாம் தாவீது அரசனுடைய நாட்களிலே அவர் தீர்க்க தரிசனம் சொன்னார். நாத்தான் என்று சொன்னால் கொடுக்கிறவன் என்று பொருள். இவருடைய தீர்க்க தரிசன பணி தாவீது அரசருடைய காலத்தில் இருந்தது. தாவீது நல்ல ஒரு வீட்டில் வாசம் பண்ணினார். நல்ல ஒரு வீட்டிலே அவர் வாசம் பண்ணும் பொழுது அவருக்கு ஒரு ஆசை வந்தது. தாவீது அரசனுக்கு என்ன ஆசை என்று சொன்னால், கர்த்தருக்கென்று ஒரு வீட்டை கட்ட வேண்டும், ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று அவர் நினைத்தார். நினைத்தவுடனே நாத்தானிடத்தில் வந்து கேட்பார். நாத்தான் அதற்கு அழகான ஒரு பதிலை சொல்லிவிடுவார். என்ன சொல்வார் என்று சொன்னால், பாருங்கள், 3வது வசனம், 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது நாத்தான் ராஜாவை நோக்கி, நீ போய் உம்முடைய இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் செய்யும், கர்த்தர் உம்மோடு இருக்கிறாரே. அவர் சொல்லிவிடுகிறார். நாத்தான் வந்து தாவீதினிடத்திலே சொல்கிறார், நீர் கடவுளுக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும்னு நினைக்கிறீர். நீர் நல்ல ஒரு வீட்டில் இருக்கிறேன், நான் இருக்கிறேன். கடவுளுக்கு நிலையான ஒரு வாசஸ்தலம் இந்த பூமியிலே அவரை ஆராதிப்பதற்கு, அவரை வழிபடுவதற்கு நிலையான ஒரு இடம் இல்லாமல் இருப்பதினாலே நான் அவருடைய ஆசாரிப்பு கூடாரம் தான் இருக்கிறது. ஆகவே நிலையான ஒரு வீட்டை கட்டுவதற்கு ஆசைப்படுகிறேன் என்று சொல்லி நாத்தான் தீர்க்கதரிசியை சொன்னோடனே நாத்தான் சொல்லுவார், நீர் என்ன செய்யும், கட்டியும். ஏன்னா கர்த்தர் யாரோடு இருக்கிறாரு, உம்மோடு இருக்கிறார். இந்த பகுதியை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது வித்தியாசமான முறையிலே தெரியும். சில நேரங்களிலே மனிதர்கள் இன்றைக்கு தீர்க்கதரிசி என்று சொல்லுகின்றவர்களிடத்திலே போய் கேட்பார்கள், நாங்கள் இதை செய்யலாமா, செய்யக்கூடாதா? அவர் சொல்லிடுவார், என்ன செஞ்சிடலாம், செஞ்சிடலாம் நீ. அதே மாதிரி தான் இங்கே தாவீதுட்ட நாத்தான், உமக்கு கர்த்தர் கூட இருக்கிறாரு, நீர் என்ன செய்யும், செய்யும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சொன்ன உடனே ராத்திரியே பிடிச்சிருவார். யார், கர்த்தர். பாருங்கள், ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் 4வது வசனத்தில், அன்று ராத்திரியிலே கர்த்தருடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி, ஏய் கொஞ்சம் பொறுமையாக இருப்பா, நீ அவசரப்பட்டு என்ன செஞ்சிடாத, சொல்லிடுறாத அப்படின்னு சொல்லி கர்த்தர் ஒரு காரியத்தை நாத்தானுக்கு சொல்லுவார். நீ சொல்லிட்ட, கர்த்தர் உம்மோட இருக்கிறாரு, காரியத்தை செய்யணும்னு சொல்லிட்ட, ஆனால் நீ இப்போ கொஞ்சம் ஒரு காரியத்தை போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நாத்தானுக்கு கர்த்தர் பேசுகிறார். நாத்தான்ட்ட என்ன பேசுகிறார், நீ போய் சொல்லணும், நீ வீட்டை கர்த்தருக்கு என்ன செய்ய முடியாது, சொல்ல மாட்டேங்கிறீங்களே, கட்ட முடியாது. உன் கற்ப பிறப்பாகிய மகன் தான் என்ன செய்வான், கட்டுவான். நாம் இதை பார்க்கும் பொழுது யாராக இருந்தாலும் சரி, அவர் தீர்க்கதரிசியாக இருந்தாலும் சரி, எந்த ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, கர்த்தரிடத்தில் கேட்டுத்தான் பதிலை சொல்ல வேண்டுமே தவிர நம்மளுடைய மன விருப்பத்தின்படி சொல்கிறது சொல்லக்கூடாது. அரசன் கேட்குறான், எனக்கு கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும், அது யாருடைய விருப்பம்,
தாவீதினுடைய விருப்பம். ஆனால் கர்த்தருடைய விருப்பம் என்ன? தாவீது ஆலயத்தை கட்டக்கூடாது. அப்போது சில நேரங்களிலே ஆண்டவர் தீர்க்கதரிசியாக இருந்தாலும் சரி, அது ஆண்டவருடைய ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, தேவ திட்டத்திற்கு இசையாத, ஆண்டவருடைய திட்டத்திற்கு இசையாத எந்த காரியத்தையும் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? அனுமதிக்க மாட்டார். அதில் ரொம்ப நம்ம ஞானமாக இருக்கணும். ஆனால் அந்த கரெக்ஷன்ஸை கொடுக்குறாரு. ஊழியக்காரன் சொல்லிட்டாரு, இருந்தாலும் கடவுள் நாத்தானை பார்த்து சொல்கிறாரு, கர்த்தர் சொல்கிறாரு, எப்பா நீ போய் சொல்லிடு, நீ கட்ட மாட்டாய், யார் கட்டுவா? உன் கற்ப பிறப்பு கட்டுவான். ஆகவே கரெக்ஷன்ஸ், திருத்தம் எப்பொழுதும் கடவுளிடத்திலிருந்து வரும். திருத்தம் வரும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? திருந்தி கொள்ள வேண்டும். இல்லை சாலமோன் தாவீது சொல்லியிருக்கலாம், எனக்கு எல்லாம் ஏதுக்கரங்கள் எல்லாம் சரியாக இருக்குது, எனக்கு இடம் இருக்குது, நல்ல விலையுயர்ந்த மரங்கள் இருக்குது, எல்லா பொருட்களும் இருக்குது, எனக்கு எல்லாம் சாதகமாக இருக்குது, நான் தான் என்ன செய்வேன் சொல்லியிருக்கலாம்ல. கண்டிப்பாக சொல்லியிருக்கலாம். ஆனால் தீர்க்கதரிசி என்பவன் அரசன் கேட்ட உடனே சரின்னு சொன்ன இவர் இப்போ கர்த்தர் சொன்ன பிறகு சொல்கிறாரு, நீ கட்ட மாட்டாய், உன்னுடைய கற்ப பிறப்பு என்ன செய்வார்? கட்டுவார். ரொம்ப நம்முடைய வாழ்க்கையிலும் தேவ திட்டம், தேவ கிருபை, தேவத்தினுடைய வழிநடத்துதல் எதில் இருக்குதோ அதை செய்வதற்கு எப்பொழுது நம்ம என்ன செய்யணும்? ஆயத்தமாக இருக்கணும். ஆசை இருக்கும், எல்லாருக்கும் ஆசை இருக்குது, எல்லாருக்கும் ஆசை இருக்குது. ஆசையெல்லாம் நிறைவேறிவிட்டால் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. எல்லாருக்கும் ஆசை இருக்கிறது, எல்லோரும் நாம் நன்றாக இருக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. அந்த ஆசையை போய் நாம் சில நேரங்களில் சிலவங்கிட்ட போய் ஜோம் பண்ணி கேப் பண்ணி போவோம். அவங்க உங்கள் கடவுள் தான் கூட இருக்கிறாரு, தைரியமாக செய்யுங்கன்னு சொல்லிடுவாங்க. ஆனாலும் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் தேவ திட்டமும் தேவ வழிநடத்துதலும் தேவத்தினுடைய அனுக்கிரகமும் இல்லைன்னா அதை என்ன செஞ்சிடணும்? நாம் ஜாக்கிரதையாக இருந்து செயல்படுத்தணும். சரிதானா? இது முதலாவது தாவீதினுடைய காலத்திலே தீர்க்க தரிசனம் சொன்ன நாத்தானை ஆண்டவர் திருத்தராரு. நாத்தானை மட்டுமல்ல, அரசனுடைய விருப்பம் எதுவாக இருந்தாலும் அரசனுடைய விருப்பத்தின்படி செய்யணும்னு சொல்லிட்டு தேவ திட்டத்தை விட்டு வழி விளைகிறது. ஆகவே நாம் எப்பொழுதும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த பகுதி கற்றுத்தருகிறது. இரண்டாவதாக நாம் 2 சாமுவேல் 12வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுவோம். இங்கேயும் ஒரு சம்பவம் நடக்குது. இது நம்ம அனைவரும் அறிந்த ஒரு சம்பவம். இந்த சம்பவம் எல்லோரும் நமக்கு தெரியும். இதை நான் அதிகமாக விளக்க வேணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. தாவீது அங்கே பத்சபியோடு அங்கே தவறான உறவில் இருக்கின்ற அந்த நிலையை குறித்து இங்கே நாம் பார்க்குறோம். தாவீது போர்க்களத்திலே இருக்க வேண்டியவர். அவர் அங்கே அரண்மனையில் இருக்கிறார். அங்கே அரண்மனையில் அவர் விளாத்தி கொண்டு இருக்கிறார். மேலே அவருடைய கண்கள் தேவையற்ற காரியங்களை பார்க்கிறது. பார்க்கும் பொழுது இச்சிக்கிறார். இச்சித்த உடனே தான் நினைத்ததை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் கொண்டவன் தாவீது அரசர். ஆகவே அந்த காரியத்திற்காக செயல்படுகிறார். ஆகவே தன்னுடைய விருப்பத்தை, தன்னுடைய இச்சையை நிறைவேற்றி விடுகிறார். ஆனால் அது கடவுளுக்கு பிரியமற்ற செயல். ஏனென்று சொன்னால் பத்சேபாள் யாருடைய மனைவி? யாருடைய மனைவி? உரியாவினுடைய மனைவி. நீங்கள் வேத புத்தகத்தை எப்பவும் பார்க்கணும், சரியாக எழுதும். வேத புத்தகம், இப்போ நம்ம ஒரு புத்தகம் எழுதுகிறோம் என்று சொன்னால், சரி ஒரு அரசன் தவறு பண்ணிட்டான், அல்ல இந்த ஒரு பெரிய மனுஷன் தவறு பண்ணிட்டாரு, அதை வெளியே தெரியாமல் நம்ம அப்படி தான் பேசுவோம். ஒரு பெரியவர் ஒருவர் தவறு செய்து விட்டால் என்ன சொல்லுவோம்? சரி இதை நடந்து போச்சு, அதை அப்படியே விட்டுட்டு மற்றதை நீங்கள் செய்யும். ஆனால் திருமறை ஒருபோதும் தப்பு சொன்னவனை தப்பு தான் எழுதும், நல்லது செய்தவர்களை நல்லது தான் எழுதும். கடைசி வரைக்கும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தாவீது சாலமோனை சொல்ல மாட்டேங்கிறீங்களா? அந்த வசனம் மத்தேயு 1 அதிகாரத்தில் இருக்குது. தாவீது சாலமோனை உரியாவின் மனைவியினிடத்தில் பெற்றான். தவறு தான், ரிஜிஸ்ட்ரேஷன் தான், அதில் தவறே கிடையாது. ஆண்டவர் அதை சரியாக சொல்லிடுவார். அங்கே தாவீது மன்னிப்பு கேட்ட உடனே
அங்கே உரியாவை என்ன செய்யலை? நான் சொல்ல புரியுதா? உரியாவினுடைய பெயர் அங்கே என்ன செய்யலை? எடுத்து போடல. அவா உரியாவினுடைய மனைவி தான். உன்னுடைய இச்சைக்காக நீ தவறாக பயன்படுத்தினாய். என்ன செய்தான்? போர்க்களத்துக்குள்ள போச்சோன்னா, போர்க்களத்தில் முன்னாடி நிற்க சொன்னான். அங்கே படைத்தளபதிக்கு கடிதம் கொடுத்து அனுப்புகிறான். யுத்தம் பலமாக நடக்கிற இடத்துல கொண்டு அவனை என்ன செய்ய விடு, அவனை என்ன செஞ்சிரு, முடிச்சிரு. அதிகாரம் தான் இச்சித்த காரியங்கள் நிறைவேற வேண்டும் என்கின்ற அந்த விருப்பம் தாவீதுக்கு இருக்குது. இப்போ கடவுள் கூடுறாரு. யார? நாத்தானை கூடுறாரு. எப்பா அது பெரிய தவறு செய்து விட்டான், நீ போய் சொல்லணும் அப்படின்னு சொன்னதான் இந்த ஒரு கதை சொல்கிறாரு. என்ன கதை? இந்த 12ஆம் அதிகாரத்தில் ஒரு ஏழை மனிதன் இருந்தான், ஒரு கணவான் இருந்தான். இவன் வீட்டில் அவன் மடியில் ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி என்ன செஞ்சு வளர்ந்துச்சு. இவன் விருந்து கொண்டாடுறதுக்கு அந்த ஆட்டுக்குட்டி எப்படி என்ன செஞ்சான்? உன்னை இவருக்கு வந்துடுது. என்னது என்னமா வந்துச்சு? கோபம் வந்தது. கோபத்தில் சொல்கிறாரு, யார் அந்த மனிதன்? இதில் நாத்தானுடைய செயல்பாடு ரொம்ப முக்கியம். அவன் அரசனாக இருந்தாலும் சரி, ஆண்டியாக இருந்தாலும் சரி, கடவுள் சொன்ன பிறகு தைரியமாக உரைக்க வேண்டிய பணி தான் யாருடைய பணி? தீர்க்கதரிசியினுடைய பணி. அப்படியே பூசி மொழுவில் நீயே அந்த மனுஷன், நீயே அந்த மனுஷன். தீர்க்க தரிசனத்தை தைரியத்தோடு கடவுள் சொன்ன வார்த்தையை பிசகாமல், தவறு செய்தவன் தான் அவன் தண்டனைக்கு உரியவன் என்பதை இங்கே அரசனை பார்த்த உடனே அவன் இதையும் விரும்புகிற மாதிரி நாத்தான் என்ன செய்யலை, சொல்லலை. இப்போ கடவுள் சொல்லிவிட்டார், இதுதான் உன்னுடைய ராஜபாரத்தினுடைய நிலை, இப்படி போய்விடும் என்று அங்கே சொல்லுகிறார். அப்போ தான் தாவீது உணர்கிறான். அப்போ தான் அந்த உணர்வு வருகிறது தாவீதுக்கு. அப்போ எப்பவுமே ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஒரு காரியத்தை செய்யணும். ஒரு தவறு என்று சொல்லி கடவுள் நமக்கு உணர்த்தி விட்டால் அந்த தவறை ஒருவர் இடத்திலே சொல்லும் பொழுது கண்டிப்பாக நான் செஞ்சிடணும், கண்டித்து சொல்லிவிட வேண்டும். அதில் இந்த காம்ப்ரமைசிங் இன்னைக்கு எப்போவுமே நம்ம வாழ்க்கையில் சரி அதை ஒத்து போயிட்டு இப்படி போயிட்டு சரி போங்க அப்படி இல்லை. தாவீதுக்கு நாத்தான் அப்படி காம்ப்ரமைஸ் பண்ணி பேசலை. நீயே அந்த மனுஷன் அப்படின்னு சொல்லி டைரக்டாக அங்கே எச்சரிப்பதை நான் பார்க்கிறோம். இப்போ தான் தாவீது உணர்கிறார். எந்த சங்கீதம் பாடுறாரு? ஏமா எந்த சங்கீதம் ஐயா? எந்த சங்கீதம் பாடுறாரு? 51ஆம் சங்கீதம் பாருங்கள். அங்கே அழகாக மேலே ஒரு கெட்டிங் இருக்குது. 51ஆம் சங்கீதத்தில் மேலே ஒரு கெட்டிங் இருக்குது. பத்சேபாளிடத்தில் தாவீது பாவத்திற்குட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை என்ன செய்தான்? உணர்த்தினான். எச்சரிப்பு, கண்டிப்பு, தண்டனை. முதல்ல பார்த்தோம், தீர்க்கதரிசி அவருடைய மன விருப்பத்தின்படி கெட்டுன்னு சொன்னார். ஆனால் கடவுளை அவனை பிடிச்சி கூப்பிட்டு சொன்னார், நீ நினைக்கிற மாதிரி இல்லை, தாவீது கட்ட மாட்டார், அவருடைய மகன் கட்டுவார். அங்கே ஒரு கரெக்ஷன். இங்கே சொல்லுகின்ற பொழுது தவறை தவறாக சொல்ல வேண்டும், எச்சரித்து சொல்ல வேண்டும் என்று தெளிவாக சொல்றார். ஒரு வசனம் உண்டு, நீ உன் சகோதரன் தவறு செய்தால் அவனை கண்டித்து உணர்த்து. ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்பவுமே தவறுகளை கண்டு அப்படியே ஒதுங்கி போயிடுறோம், அல்லது அப்படியே காம்ப்ரமைஸ் ஆகி போயிடுறோம், அல்லது அப்படியே மழுப்பிட்டு போயிடுறோம். நாம் இன்றைக்கு கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற அனைவரும் கடவுளுடைய வார்த்தையை சொல்வதற்கு, கர்த்தருடைய வார்த்தையின் காரியங்களை பேசுவதற்கு ஒருபோதும் பயப்படக்கூடாது, ஒருபோதும் பயப்படக்கூடாது. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். சரி, மூன்றாவது அடுத்த ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. நாம் பார்க்கலாம். 1 ராஜாக்களின் புத்தகம் 1 அதிகாரத்திலே அங்கே அதோனியா செயல்படுகின்ற காரியத்தை பார்க்கிறோம். இந்த அதோனியா என்ன செய்கிறார்? இந்த அதோனியா
அங்கே தாவீதுக்கு விரோதமாய் தாவீதினுடைய வயதான காலத்திலே அவருடைய ஸ்தானத்திலே ராஜபாரம் தனக்கு வர வேண்டும் என்று அவரே ஒரு தீர்மானம் போட்டு செயல்படுகிறான் இந்த அதோனியா. அதற்கு படைத்தளபதி மற்றும் வேலைக்காரர்கள்லாம் கொஞ்சம் பேர் உடந்தையாக இருக்கிறாங்க. ஆனால் இது நாத்தானுக்கு பிடிக்கவில்லை. நாத்தான் மற்றும் அன்றைய ஆசாரியன் சாதோக் இவர்கள் அங்கே செயல்படுவதை பார்க்கிறோம். நீங்கள் 1 ராஜாக்கள் 1 அதிகாரம் 32வது வசனத்தை பாருங்கள். தாவீது ராஜா ஆசாரனாகிய சாதோக்கையும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானையும் யோய்தாவின் குமாரன் பெனாயாவுமே என்னிடத்தில் வரவழைங்கள் என்று கேட்குறாரு. இந்த சம்பவம் அதோனியா ராஜாவுக்கு விரோதமாய் செயல்படும் பொழுது அப்பொழுது இங்கே செயல்படுகின்ற காரியம் நாத்தான் பத்சபால்கிட்ட போய் பேசுகிறாரு. பத்சபால் இப்போ யாரை சந்திக்க வர்றாங்க? தாவீது அரசனை சந்திக்க வர்றாங்க. சந்திக்க வருகின்ற பொழுது அந்த ராஜ்யம் நிலை பெறுவதற்கு, தாவீதினுடைய சந்ததியிலே அந்த ராஜ்யம் நிலை பெற்று ஓங்குவதற்கு அங்கே நாத்தான் செயல்படுகின்ற பொழுது, ஆசாரியனாகிய சாதோக் செயல்படுகின்ற பொழுது அந்த காரியம் அங்கே வாய்க்க செய்கிறது. திட்டமிடுகிறார்கள். தாவீது ஒரு திட்டம் போட்டு, ஆசாரியன் தீர்க்கதரிசி பெனாயா, அடுத்து இங்கே அதோனியா படைத்தளபதி அந்த குழுவினர் இப்படி பண்ணணும். இவனை விருந்துக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டான். யார்? அதோனியா பொறுப்பு. இப்படி பண்ணணும், இப்படி அபிஷேகத்தின் காரியங்களை எல்லாம் செய்யணும் நீ. ஆனால் அதுக்கு முன்னாடி தாவீது அரசர்கிட்ட இந்த பத்சபால் வந்து கேட்ட உடனே கொடுத்த அந்த ஆணையை நிறைவேற்றுவதற்கு நாத்தான் மூலமாக பத்சபாலுக்கு இந்த காரியங்கள் எல்லாம் உரைக்கப்பட்டு அரசாட்சி நிலை பெற்றோங்குவதற்கு செயல்படுகின்ற காரியத்தை நம்ம பார்க்குறோம். அப்போது இதில் ஒரு முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், நேர்மையும் நீதியும் நடைபெறுவதற்கு தீர்க்கதரிசிகள், ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் அவர்கள் ஆயத்தமாக இருக்கணும். நீதியும் நேர்மையும் சரியான நிலையில் நடைபெறுவதற்கு நாம் துணையாக இருக்க வேண்டும். அது ஆண்டவர் சொன்னார் மலை பிரசங்கத்தில் 2 முறை சொன்னார். என்ன வார்த்தை? மலை பிரசங்கத்தில் மத்திய 5வது அதிகாரத்தில் ஒரு காரியத்தை 2 முறை சொல்லுவார். இது நீதியின் மேல் பசித்தாகும், இன்னொன்று நீதியை செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆகவே எங்கனாலும் சரி, அது நம்முடைய கிறிஸ்தவ கூட்டமானாலும் சரி, சமுதாயமானாலும் சரி, நம்முடைய பணிகள் எதுவாக இருந்தாலும் நேர்மையான காரியம் நடைபெறுவதற்கு, நீதியான காரியம் நடைபெறுவதற்கு, ஒழுங்கான கிரமமான காரியம் நடைபெறுவதற்கு வாயை திறப்பதற்கு நாம் அமைதியாக இருக்கக்கூடாது. தீர்க்கதரிசிக்கு ஒரு பேர், கடவுளின் வாய், த ஃபோர்டெல்லிங் மவுத் ஆஃப் காட். ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுபவர்கள், ஆண்டவருடைய வார்த்தையை அவர்கள் அறிவிப்பவர்கள். ஆகவே இந்த தீர்க்கதரிசியினுடைய செயல்பாடு தாவீதுக்கு 3 வகையிலே இருந்தது. ஒன்று, அவன் விரும்பினதை சொல்லுவதற்கு தீர்க்கதரிசி என்ன செய்யவில்லை? இசையவில்லை. அடுத்து, அரசன் செய்த தவறை கர்த்தர் சொன்னவுடனே சுட்டிக்காட்டி அதை திருத்துவதற்கான வாய்ப்பை அவர் அல்லல் தட்டவில்லை. தீர்க்கதரிசி நாளும் போக முடியாதையா சொல்ல, அப்படி சொல்லலை. காரியத்தை கர்த்தர் சொன்ன உடனே போய் தைரியமாக சொன்னார். அடுத்து, தேசத்திலே நீதியும் அமைதியும் அங்கே வளருவதற்கு, அந்த ராஜ்யபாரம் ஒழுங்கும் கிரமமாக அமைவதற்கு இங்கே நாத்தான் செயல்படுவதை நம்ம பார்க்குறோம். இந்த 3 காரியங்கள் இந்த நாத்தான் தீர்க்கதரிசியின் வழியாக நாம் கற்றுக்கொள்கிறோம். இந்த காலை வேளையிலே அன்புக்குரியவர்களே, இந்த நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதின் காலத்திலே அரசனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கர்த்தர் எதை சொன்னாரோ அதையே சொன்னார். நாமும் கர்த்தர் நம்மிடத்தில் என்ன சொல்கிறாரோ அதை எப்பொழுதும் சொல்வதற்கும் செயலாற்றுவதற்கும் நாம் ஜாக்கிரதையாக இருப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம்.
அரசனாக இருந்தாலும் சரி, தனவானாக இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண மனிதனாக இருந்தாலும் சரி, கர்த்தர் நம் மூலமாக பேச விரும்புகின்ற காரியங்களை தெளிவாக சொல்வதற்கு, கர்த்தர் சொன்ன காரியங்களை அடிப்பிரளாமல் தைரியத்தோடு முன்வைப்பதற்கு நாத்தான் தீர்க்கதரிசிக்கு இருந்த அதே கரேஜ் நமக்கும் இருக்கத்தக்கதாக ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்போம். சமுதாயத்தில் புறையோடிய காரியங்கள், கிறிஸ்தவத்தில் புறையோடிய காரியங்கள், இவைகளையெல்லாம் யார் களைந்து போடுவார்கள் என்று நாம் பல நேரங்களிலே யோசிக்கிறோம். நீதி நிமித்தம் துன்பப்படுவதற்கு நாம் பல நேரங்களிலே பின்தங்கி இருக்கிறோம், பின்னோக்கி போகிறோம். இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, நீர் எங்கள் ஆவின் பிரயுத்தரமாக இருக்கும் பொழுது, நீர் எங்களிலே வாசம் பண்ணும் பொழுது, நீர் எங்களுக்கு வெளிக்காட்டும் பொழுது, நீர் எங்களுக்கு சொல்லும் பொழுது, நீர் சொன்ன காரியங்களை ஜனங்களுக்கும், ஒருவேளை எங்களை ஆளுகின்றவர்களுக்கும், எங்களை ஆண்டவரை சார்ந்து இருக்கின்றவர்களுக்கும் தைரியமாக சொல்வதற்கு பலன் தாரும். உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படியவும், உம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு எப்பொழுதும் செயலாற்றவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று இந்த காலை வேளையிலே ஒரு தீர்மானத்தை செய்வோம். அன்பின் தகப்பனே, இந்த நல்ல காலை வேளையிலே நாத்தான் தீர்க்கதரிசி அவருடைய வாழ்விலே ஆண்டவரே தாவீதோடு கூட இருந்த அந்த ஐக்கியம், தாவீதினுடைய அரசாட்சியிலே அவர் அளித்த பங்களிப்பு, தாவீதினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஏற்பட்ட சரிவிலே அவரை சீர்பொருத்துவதற்கும் சீர்திருந்துவதற்கும் நீர் நாத்தானை பயன்படுத்தினீர். அவருடைய தப்பிதங்களை கண்டித்துணர்த்த நாத்தான் ஆண்டவரை எந்த ஒரு பயமுமின்றி துணிச்சலோடு செயலாற்றியதை நாங்கள் பார்க்கிறோம். நாங்களும் உம்முடைய பிள்ளைகள் சமுதாயத்திற்குள் ஊடுருவி செல்கிறோம். எங்களுடைய பகுதிகளிலே நாங்கள் வசிக்கின்ற பொழுது நீதி நேர்மையான காரியங்களை சொல்வதற்கு நாங்கள் வெட்கப்படாமல், கூச்சப்படாமல், தைரியத்தோடு சொல்லி முடிப்பதற்கு எங்களுக்கு நீர் பலன் தாரும். குறைவுள்ளவர்கள், நிறைவானதை நோக்கி நாங்கள் செல்கின்றவர்கள், நிறைவான காரியத்தை நிறைவேற்ற எங்களுக்கு பலன் தாரும். இந்த காலை வேளையிலே பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுகின்றவர்களை ஆசீர்வதியும், அவருடைய வாழ்விலே சகல நன்மைகளையும் தாரும். இந்த நாளிலே யார் யார் என்னென்ன பணிகளை செய்வதற்கு ஆயத்தப்படுகிறார்களோ அவருடைய பணிகளிலே கர்த்தர் கூடவே இருந்து நேர் நன்மையான காரியங்களை செய்யும். இந்த நாளை உமக்குள் மகிழ்ச்சியோடு ஆரம்பிக்கின்றோம். மகிழ்ச்சியோடு நிறைவு செய்து கடவுளின் சித்தத்திற்கு இசைந்து செயலாற்றினோம் என்று மன நிறைவோடு இந்த நாளை நாங்கள் முடிக்க ஆண்டவர் கிருபை தாரும். பகல் வேளை முழுவதும் எங்களோடு இரும், இரவு வேளையிலும் எங்களோடு கூட தங்கியிரும். இந்த நாள் எங்களுக்கு ஒரு இனிமையான நாளாக அமையட்டும். துதி, கனம், மகிமை அனைத்தையும் உமக்கே அர்ப்பணம் செய்கிறோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகின்றோம் நல்ல பிதாவே, ஆமென்.